பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். பிரியமானவர்களே, நம்மை தேவன் தங்கும் ஆலயமாக சொல்லியிருக்கிறார். தேவன் வாசம் பண்ணும் ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது, கள்ளர் குகையாக்கக்கூடாது. கள்ளர் குகையாக்கின வேதத்திலே கள்ளர் குகையாக்கினார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய கோபம், இயேசு கிறிஸ்து மிகுந்த கோபம் அடைந்து எல்லாவற்றையும் அங்கே அகற்றி விட்டார் என்று பார்க்கிறோம், துரத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு இந்த ஆலயத்தை, அதாவது நம்முடைய சரீரத்தை மிகுந்த பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு நாம் காத்துக்கொள்ள கடவோம். இப்பொழுது எந்தெந்த காரியத்திலே நாம் தேவனை துக்கப்படுத்தியிருக்கோம் என்று சிந்தித்து அவர் முன்பாக பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எத்தனை தரமோ இந்த சரீரம் உம்முடைய ஆலயம் என்று சொல்லியும் ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் மீண்டுமாக உலக இச்சைகளுக்கு, உலக பாவத்திலே ஆண்டவரே, உலக சிற்றின்பங்களுக்கும் பேராசைகளுக்கும் பெருமைக்கும் இடம் கொடுத்து ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தி உம்முடைய ஆலத்தை திட்டுப்படுத்தி இருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஒரு விசையாய் ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறதிலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து எங்களை இன்னும் ஒரு விசையாய் மன்னிப்பீர் என்று உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உம்முடைய ஆலயத்தை நாங்கள் தீட்டுப்படுத்தினதற்காக எங்களை தயவாய் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்யுங்கள். ஒரு நாளும் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க கடவோம். God bless you.